72 நேஷனல் அவார்ட் 2024ல நான் ஜூரியா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். தேங்க்யூ. இந்த வாட்டி தமிழுக்கு நிறைய அவார்டு கிடைச்சது. கிட்டத்தட்ட 9 அவார்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 400 படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த 400 படங்கள்லேருந்து செலக்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 10 ஜூரிஸ், ஒரு சேர்மன், இத்தனை பேர் உட்காந்து எழுதுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நிறைய படங்கள், வெறும் தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி கிடையாது. மராட்டி இருக்கு, குஜராத்தி இருக்கு, அசாமி இருக்கு, எவ்வளோ படங்கள் இருக்கு. அத்தனை படங்களும் நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த படம் நேஷனலுக்கு வருதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ. அவார்டு வாங்கின அத்தனை பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 2000ல வந்து நான் நேஷனல் அவார்டு வாங்கும் போதும் நான் எதிர்பார்க்கல நான் ஒரு ஜூரியா இருப்பேன். நான் இப்போ இந்த வாட்டி ஜூரியா இருந்து அது எவ்வளோ டஃப்பு, எவ்வளோ உண்மை இருக்கு, அதில் யாரும் நோ ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஜூரிஸ் நாங்கள் சொல்றதுல கை தூக்கி ஓட்டு எடுக்கிறது தான் இந்த ஜூரிஸோட இதே. ஸோ இது வந்து ரொம்ப நேர்மையாக அவ்வளோ அழகாக நடந்திருக்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கண்டிப்பாக வந்து அமரனுக்கு கிடைச்ச அத்தனை டெக்னீஷியனுக்கும் கங்க்ராச்சுலேஷன். என்னோட இது மகாராஜா ஃபைட் மாஸ்டருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் மகாராஜாவில் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன். அண்ட் கேப்டன் மில்லனுக்கு வந்து பெஸ்ட்டு நேஷ்னல் ஃபிலிம்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ யோசிச்சு பார்த்துங்க எத்தனை படங்களில் வந்து அது கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ஸ்பெஷல் அவார்டு வந்து தனுஷ்க்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ டஃப்பாக இருந்தது. ஸோ தனுஷ் இது ரொம்ப டஃப்பாக இருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மம்முட்டி சாருக்கு கிடச்சிருக்கு. அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ் மம்முட்டி சார். சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த வயசிலும் நடிச்சிருக்காருன்னு, எப்பவுமே இளமை தான் அவர் நடிச்சிருக்காருன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி அமரன் எடிட்டருக்கு அண்ட் டைரக்டர்ஸ்க்கு அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிவிக்கு வந்து நல்ல நல்ல படங்கள் கிடைக்கிறதுனால அது 2வது அவார்டா 3வது அவார்டு வாங்கியிருக்காரு. கங்க்ராட் ஜிவி, ஹேட்ஸ் ஆஃப் யூ. அண்ட் ராயன் பெஸ்ட் மூவி அண்ட் டைரக்ட் பண்ண தனுஷ்க்கும் கிடைச்சிருக்கு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, பி ப்ரவுட். இந்த வாட்டி அத்தனை படங்கள்ல தமிழுக்கு 9 அவார்டு சொல்லும் போது பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கு.